அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 62ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, அவரே என் கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவே நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். எத்தனை பேர் அதை உணர்கிறீர்கள்? அவரே நமக்கு அடைக்கலம். அல்லேலூயா. அவருடைய அடைக்கலத்தில் வந்த, அவருடைய செட்டையின் நிழலிலே வந்த, அவரிடத்தில் வந்த யாரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. யார் எந்த நிலைமையில் வந்தாலும் சரி, அவர் புறம்பே தள்ளுவதில்லை. அவர்களை அவர் மீட்டவர் மாத்திரமல்ல, அவர்களுக்காக அவர் ஜீவனை கொடுத்த தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய வல்லமை, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் நமக்கு மிகுதியாய் தந்திருக்கிறபடினாலே அவர் எப்படிப்பட்டவர் என்றால், அவரே நம்முடைய கன்மலையும் நம்முடைய இரட்சிப்புமானவர். அல்லேலூயா. அவர் நமக்கு அடைக்கலமானவர். இந்த நாளிலே யாருக்கு அவர் அடைக்கலமானவராய் இருக்கிறார் என்பதை மாத்திரமல்ல, அந்த அடைக்கலத்தின் மூலமாக நாம் எப்படி அந்த அடைக்கலத்துக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை குறித்த காரியத்தை நாம் வேகமாக தியானிப்போமாக. அப்போ நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் யார் என்பதை அறியதான் அவருடைய வல்லமை நம்மிடத்திலே கிரியை செய்யும். அவர் யார் என்று அறியாதவர்களுக்கு தேவனுடைய வல்லமை வெளிப்படவே முடியாது. காரணம், அவருடைய காரியங்களை நான் அறிந்தால்தான் எனக்குள்ளே அதற்கேற்ற விசுவாசம் வரும், அதற்கேற்ற எதிர்பார்ப்பு வரும். நான் அவரை குறித்து அறிந்தால்தான் அதற்கு ஏற்ற விதத்திலே எனக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதற்கு ஏதுவான காரியங்கள் அங்கே நடக்கும். அப்ப நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என் தேவன் யார் என்பதை அறிவதற்கும், என் ஆண்டவருடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பதை புரிவதற்கும் அவரை குறித்த காரியம். அப்ப இன்றைக்கு என் ஆண்டவர் எனக்கு அடைக்கலமானவராய் இருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப அந்த அடைக்கலத்திலே எனக்காக அவர் அடைக்கலமாய் இருக்கிறார் என்றால், எல்லா சூழ்நிலையிலும் இருக்கிறாரா என்றால், 37ஆம் சங்கீதம் 39ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்திலே அவரே அவர்கள் அடைக்கலம். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். 90ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவரீர் தலைமுறை தலைமுறைக்கும் எங்களுக்கு அடைக்கலமானவர். தலைமுறை தலைமுறைக்குன்னு அர்த்தம் என்ன? பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் எல்லா சூழ்நிலையிலையும் அவரே நமக்கு அடைக்கலமானவராய் இருக்கிறார். அப்ப அவருடைய அடைக்கலத்துக்குள் வந்திருக்கிற, அவருடைய அந்த பாதுகாப்பின் வளையத்துக்குள் வந்திருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் ரொம்ப முக்கியம். எப்போதுமே நம்ம என்ன செய்யறோம், நான் ஆண்டவர்கிட்ட வந்துட்டேன், அவ்வளவுதான், ஆண்டவர்கிட்ட வந்துட்டேன், இனிமே யார் பார்த்துக்கணும்? ஆண்டவர் பார்த்துக்குவார் அப்படின்ட்டு விடக்கூடாது, விட முடியாது. ஏனென்றால் கர்த்தருடைய எல்லைக்குள் வந்த பிறகு நாம எப்படி இருக்கணுங்கிறதை குறித்து வேதம் சொல்லி கொடுக்கிறது. அதின்படி செய்ய வேண்டும், அதின்படி செயல்பட வேண்டும். ஏனென்றால் இந்த வேத வசனம் அப்படித்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. எப்போதுமே இந்த வசனத்தை மறக்க கூடாது. இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை முதல்ல யாரு வாசிக்கணும், இரண்டாவது யாரு கேட்கிறவர்கள், மூணாவது யாருன்னு சொல்லியிருக்கு பாருங்க, இதில் எழுதி இருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். அப்பந்தான் கர்த்தர் ஆசீர்வாதம் கரெக்டா வரும். 3 காரியம் செய்யணும். 1, ஒழுங்கா வாசிக்கணும். என்ன செய்யணும்? வாசிக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? ஒழுங்கா கேட்கணும். வசனத்தை ஒழுங்கா கேட்கணும். வசனம் கேட்கும் போது தூக்கம் வந்தாலும் தூங்கக்கூடாது. அந்த தூக்கத்தை சமாளித்து எப்படியாவது எழுப்பி வசனத்தை கேட்க. சாத்தானுடைய தந்திரமே என்னன்னா, இந்த வசனத்தை கேட்க விடாம பண்றதுதான், இந்த வசனத்தை கேட்க விடாம பண்றதுதான். மூணாவது என்ன செய்யணுமா, இதில் எழுதி இருக்கிறவைகளை என்ன செய்யணும்? அங்கதான் விஷயமே. இன்னைக்கு நிறைய பேருக்கு எது பிடிக்கல? இந்த கை கொள்றது தான் பிடிக்கல. கை கொள்ற விஷயத்துல தான் நம்ம குறைவுபடுகிறோம். இந்த கை கொள்ளுகிற விஷயத்தை சரி பண்ணிட்டீங்கன்னா, அதை செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் வர ஆரம்பிக்கிறது. மாற்றங்கள் வருவதை கர்த்தர் கண்டால் உடனே உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமா, நினிவே பட்டணம் அழிவுக்கு நியமிக்கப்பட்டது. மாற்றத்தை பார்த்தார், அழிக்கலையே, அழிக்காம விட்டுட்டார். ஏன் அழிக்காம விட்டார்? அவங்க யாராவது கெஞ்சினாங்களா? வசனம் தெளிவாக இருக்கிறது. அவர்கள் யாரும் போய் கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டுலாம் இல்ல. வேதம் சொல்லுகிறது அவர்களுடைய கிரியைகளை பார்த்து. எதை பார்த்துங்க?
அவர்களுடைய கிரியைகளை பார்த்து கர்த்தர் தாம் அழிப்பேன் என்று சொன்ன அந்த தேசத்தை அவர் என்ன செய்யலையாம்? அழிக்கவில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்திலே அவருடைய அடைக்கலத்துக்குள்ள வந்துட்டா அங்க எப்படி இருக்கணுமோ அப்படிதான் என்ன செய்யணும்? இருக்கணும். பேழைக்குள்ள வந்துட்டா பேழைக்குள்ள வந்த மிருகங்கள் எல்லாம் பறவைகள் எல்லாம் யார் கேரக்டருக்கு மாறணும்? வேலையினுடைய சட்டத்திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணும். அங்க வந்து மரங்கொத்தி தான் வேலையை ஆரம்பிச்சதுன்னா என்ன செய்யும்? தண்ணி உள்ள வந்துடும். எலி தான் வேலையை ஆரம்பிச்சதுன்னா இப்படி ஒவ்வொரு மிருகத்தையா யோசிச்சு பாருங்க. அது கேரக்டர். உள்ள போன புலி, உள்ள போன சிங்கம் எல்லாம் நான் இல்லை இப்படி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ளே இருந்த மான் எல்லாத்தையும் அடித்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் என்ன செய்யறது? இல்லையே. ஆண்டவர் அங்கே காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் எல்லாத்தையும் ஜோடி ஜோடியாக ஏற்றினார்னா உள்ளே போன உடனே என்ன மாறிடுச்சு? எல்லாத்துக்கும் குணம் மாறிடுச்சு. இன்றைக்கி ஆண்டவர் நம்மை அவருடைய அடைக்கலத்துக்குள்ளே கொண்டு வந்தால் அவருடைய அடைக்கலத்திலே உள்ள வந்த உடனேயே ஒரு விஷயத்தை புரியணும். அடைக்கலம் தர்றவர் நமக்கு என்ன விரும்புகிறாரு? அல்லேலூயா. இந்த அடைக்கலம் தருவதற்கு அவர் என்ன விரும்புகிறாரோ அதை நான் செய்வேன் என்றால் அவருடைய அடைக்கலத்துக்குள்ள என்னெல்லாம் எனக்கு தரணுமோ அதெல்லாம் அவர் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அவர் எல்லாத்தையும் எனக்கு தருவார். ஒரு டாக்டர் எடுத்துக்கொண்டால் அந்த டாக்டர் செய்கிற காரியம் என்ன? அந்த டாக்டர் தான் இன்ஜெக்ஷன் பண்ணும்போது இதை வந்து நம்ம நார்மலாக போட்டால் வேலை துரிதமாக இருக்காது. அதனால் எப்படி போட்டுருவோம்? நரம்பில் போட்டுருவோம், ஐவியில் போட்டுருவோம். போட்ட உடனே வேகமாக உடம்பு ஃபுல்லாக வேகமாக வேலை செஞ்சு உடனே இந்த சுகத்துக்கு ஏதுவான சரி பண்ணுறதுக்கு ஏதுவான காரியம் நடக்கும். அது மாதிரி தான் வசனம் எனக்குள்ளே போனாதான் வசனத்தின்படியான வேலை எனக்குள்ளே நடக்கும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இல்லைன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, அது செயல்படாது. அப்போ கவனிங்க, யாருக்கு அவர் அடைக்கலமாக இருக்கிறார் என்றால் 62ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். அங்கே வசனம் என்ன சொல்லுகிறது? ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை என்ன செய்யுங்க? ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு எப்படி இருக்கிறார்? அடைக்கலமாக இருக்கிறார். அப்போ நான் என் இருதயத்தை அவர்கிட்ட ஊற்றும் போது அவர் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அப்போ தேவன் அடைக்கலமானவர். தேவன் யாரு? அடைக்கலமானவர். அவர் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அடைக்கலமாய் இருக்கிற என் தேவன் எப்ப எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் என்றால் என் இருதயத்தை அவர்கிட்ட நான் என்ன செய்யணும்? ஊற்றணும். என் இருதயம் அவர் பக்கம் இருக்கணும். என் இருதயம் முழுவதும் அவர் பக்கம் ஊற்றப்படவில்லை என்றால் அவரால் எனக்கு அடைக்கலமா என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. நிறைய நேரம் நம்ம ஆண்டவரை அடைக்கலம் என்று சொல்லிவிட்டு என் இருதயம் வேற எங்கேயோ இருந்தா ஒன்றும் செய்ய முடியாது. அதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், உதடு என்னை துதிக்குது, இருதயம் தூரமாக இருக்குது. அது எப்படி முடியுமா? உதடு ஆண்டவரை துதிக்குதான், இருதயம் எங்கே இருக்குதான்? தூரமாக இருக்குதான். அப்படி முடியுமா? முடியுமா? நம்மளே நிறைய நேரம் வீட்டுக்கு யாராவது வரும்போது சில நேரம் ஒருத்தர் நமக்கு விருப்பம் இல்லாதவரோ அல்லது சொந்தத்தில் சில பேர் நமக்கு ஏற்றுக்கொள்ளப்படாதவரோ வந்துட்டாருன்னா முகம் நல்லா சிரித்து வாங்க 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 வாங்கங்க. ஆனால் உள்ள ஒரு ஆள் சொல்லும் பாருங்க, இவன் ஏன் இந்த நேரம் வந்தானோ தெரில, இவங்க ஏன் இந்த நேரம் வந்தாங்கன்னு தெரில, இவங்க எதுக்கு அப்படின்னு ஒரு உள் எண்ணம் வருகிறதுல. அது மாதிரி ஆண்டவர்கிட்டையும் சில நேரம் நம்ம என்ன செய்கிறோமா, சத்தமாக அல்லேலூயா அப்படின்னு பாட்டெல்லாம் நல்லா பாடிட்டு உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன் அதெல்லாம் சொல்கிறது. ஆனால் போய் முடிச்சுட்டு போகும்போது வேறு வேலை இருக்குது. ஆராதனை முடிச்சுட்டு போகிற வழியில் வேறு வேலை இருக்குது, பார்ட்டி இருக்குது, இன்னும் நிறையா இருக்குது. ஆனால் வயா எங்கே வந்துட்டு? சர்ச்சுக்கு வந்துட்டு. இது அல்ல. அதைத்தான் அவர் சொல்கிறாரு, உன் இருதயத்தை என்கிட்ட ஊற்று, அப்புறம் தான் நான் உனக்கு அடைக்கலம் தர்றதை பற்றி நான் என்ன செய்வேன்? யோசிப்பேன். அப்போ இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவரிடத்தில் முழு இருதயத்தை தரல. அதனால தான் அவர் சொல்கிறாரு, எப்போ என்கிட்ட வந்தாலும் என்னை ஆராதிக்க வந்தால் எப்படி வரணும்னு சொல்கிறாரு? முழு இருதயத்தோடு. முழு இருதயம்னா அர்த்தம் என்ன? அங்கே இடையில வேறு யாருக்கும் இடம்லாம் இல்லை. அங்கே 1 2 3 இருக்கக்கூடாது. முழு இருதயம் கர்த்தருக்கு, அவ்வளோதான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அப்படிப்பட்ட விஷயத்தை எதிர்பார்த்திருக்கிறபடினால் இந்த நாட்களிலே தாவீது தன் அனுபவத்தில் உள்ளவைகளை நாம் தியானித்து கொண்டு இருக்கிறபடினாலே அவரையே நாம் உதாரணமாய் வேறு சிலரையும் உதாரணமாய் நாம் தியானிப்போம். 51ஆம் சங்கீதத்தில் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, தேவனே சுத்த இருதயத்தை என்னில் என்ன செய்யும்? சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில்
என்னிடத்திலே புதுப்பியும். என்ன வரணுமா? சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். ஏன் என்ன ஆகி போச்சு? என் இருதயம் கொஞ்சம் சரியில்லை, என் இருதயம் கொஞ்சம் தப்பா சிந்திச்சிருச்சு, என் இருதயத்தில் சில திட்டங்கள் தப்பா வந்துருச்சு, என் இருதயத்தில் சில திட்டங்கள் சரியில்லாதனால நான் உமக்கு கீழ்ப்படியாமல் நடந்துட்டேன். ஏன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பிறனுடையதை இச்சியாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்குது. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன்? அப்படி ஒரு விஷயத்தை செஞ்சிட்டேன். ஆகையினாலே எதை சுத்தம் பண்ணுங்க. ஏன் தெரியுமா? எல்லாமே எங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது? அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. உட்கார்ந்து இருக்கிறது தேவனுடைய அடைக்கலத்தில், ஆனால் இருதயம் அங்கே இல்லை. அப்படின்னா ஆண்டவரால் தொடர்ந்து உங்களுக்கு அடைக்கலமானவராக இருக்க முடியாது. இன்னைக்கு நிறைய நேரம் நம்முடைய இருதயம் ஒத்து போகாமல் வெளிப்படையான பேச்சோ ஐக்கியமோ ஒன்றுக்கும் உதவாது. இருதயம் ஊற்றப்படணும் கரெக்டா. இருதயத்தில் ஏற்படுகிற உண்மையான ஐக்கியம் தான் ஐக்கியம். அல்லேலூயா. அப்ப நான் என்னுடைய அந்த உறவை தேவனிடத்தில் நான் சரியாய் கொண்டு வருகிறேனா? ஆண்டவர் வேதத்தில் பார்த்தீங்கன்னா இருதயத்தை குறித்து சொல்லும்போது அவர் நிறைய இடத்துல, அந்த தாவீதே 51ஆம் சங்கீதத்திலே 17ஆம் வசனம் பாருங்க, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். அப்ப அந்த இருதயத்தை அவர் கவனிக்கிறார். யாருடைய இருதயம் தேவ சமூகத்தில் சரியா ஊற்றப்படுதோ அந்த இருதயத்துக்கு அவர் எப்படி இருப்பாரு? அடைக்கலமாய் இருப்பார். இப்ப நீங்க சொல்லுங்க, உங்க இருதயம் எங்கே இருக்கிறது? உங்க இருதயம் தேவனிடத்தில் சரியாக இருக்கிறதா? அப்ப தேவனிடத்தில் இருக்கும் என்றால் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக அடைக்கலமானவராய் இருப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கிளம்பின பொழுது வார்த்தைக்கு வார்த்தை இடையில அடிக்கடி அவங்கள்ட்ட பேசின சில விஷயம் என்ன தெரியுமா? யோசுவா 24:23 பாருங்க, அப்பொழுது அவன் அப்படியானால் இப்பொழுது உங்கள் நடுவில் இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு, இவங்களால விட்டுட்டு வந்த பாரம்பரியத்தை விட முடியல, விட்டுட்டு வந்த வழிபாடை மறக்க முடியல, விட்டுட்டு வந்த ரட்சிப்படைவதற்கு முன்பு செய்த எதையும் மறக்க முடியலை, விட முடியல. அப்படின்னா இருதயம் முழுசு எங்க வரல? கர்த்தரிடத்துல வரல. ஆனா கேட்கறது, ஆண்டவரே நீர் என் அடைக்கலம், நீர் என் கோட்டை, நீர் நான் நம்பி இருக்கும் துருகம். எல்லாம் சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அவர் சொல்றாரு, வாயில சொல்றமே ஒழிய ஆனா என்ன செய்ய மாட்டோம்? செயல்பாடுல இல்ல. செயல்பாடில் இருப்பதற்கு முதல் அடையாளம் என்ன என்றால் என் இருதயம் அவர் பக்கம் சரியாயிருப்பது. அல்லேலூயா. அங்கே வசனம் சொல்லுகிறது, அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள். கண்ட இடத்தையும் திருப்பி வைக்காம நேர கர்த்தர்ட்ட திருப்புங்க. நீங்க கர்த்தர்ட்ட திருப்புவீங்கன்னா இன்னும் தெளிவாக 1 சாமுவேல் 7:3 சொல்லும்போது சாமுவேல் சொல்லுகிறார், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, தீர்க்கதரிசி விதமாய் வெளிப்படுத்துகிறார், இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால், முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால், நீங்க திரும்பணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டா, உங்க இருதயம் முழுசு ஆண்டவர் பக்கம் வரணும்னா அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவில் இருந்து விலக்கி. அந்நிய தெய்வம் வேற, அஸ்தரோத் வேற. அஸ்தரோத்னா என்ன தெரியுமா? அங்கங்க அடையாளமா சில இதை வச்சுக்கிறது. நான் இந்த அடையாளத்தை மாற்ற மாட்டேன். ஏன் மாற்ற மாட்டேன்? இது இப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. ஒவ்வொரு அடையாளத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. நம்ம இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில நாம் காண்கிறபடி ஒவ்வொரு அடையாளத்துக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அப்ப அந்த அர்த்தம் உள்ளவைகளை வைத்துக்கொண்டு இருப்பது ஒரு அஸ்தரோத்தை வைப்பது போல. அப்படி செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு தேவன் உதவி செய்ய முடியாது. உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்படி செஞ்சீங்கன்னா தான் அடைக்கலம் பண்றதுக்கு அவர் வருவார். பாருங்க, அடைக்கலம் என்றால் என்ன? ஃபுல் செக்யூர், முழு பாதுகாப்பு. அப்பொழுது அவர் உங்களை யார்கிட்ட காப்பாற்றுவார்? பெலிஸ்தியருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான். அப்ப பெலிஸ்தியர் வந்துகிட்டே இருக்கிறான். அவன் வந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கிறான். தாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். நமக்கு ஏற்படுகிற நிறைய பிரச்சனைகள் உருவாய்க்கொண்டே இருக்கிறது. நமக்கு எதிராக பெலிஸ்தியன் வருகிறான், எகிப்தியன் வருகிறான், அப்படி நிறைய பிரச்சனைகள் வருகிறது. காரணம் என்ன? ஏன் இருதயம் யார் பக்கம் இல்லை? அவர் பக்கம் இல்லை. பெயர் கிறிஸ்தவர்களாகவோ ஏனோ தானோ என்றோ நாம் இருப்போம் என்றால் ஆண்டவர் முழுவதும் நமக்கு என்ன செய்ய முடியாது?
பாதுகாப்பு தர முடியாது. அப்ப நான் என்னை முழுவதுமாக அவர் பக்கம் கொண்டு வர. இந்த உலகத்துல மனுஷன் பக்கம் யார் பக்கம் திரும்பினீங்களோ போனீங்களோ இல்லையோ, முதல்ல யார் பக்கம் எல்லாரும் வரணும்? ஆண்டவர் பக்கம். அவர் பக்கம் வந்துட்டோம்னா, அவர் பக்கம் வந்த உங்களை அவர் ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். அவர் உங்களுக்கு பூரணமான மிகுதியான அடைக்கலத்தை அவர் உங்களுக்கு தருவார். அவருடைய அடைக்கலத்துக்குள்ள வந்துட்டா அவருடைய ஆசீர்வாதம் மிகுதியா இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த இருதயத்தினாலே அவர் எனக்குள்ளே என் இருதயத்தை சோதித்து ஆராய்ந்து அறிகிறவர். தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார் 139 சங்கீதத்தில், தேவனே உம்மை வேதனை உண்டாக்கும் வழிகள் உண்டோ என்று நீர் ஆராய்ந்து அறிந்து என் இருதயத்தை என்ன செய்து பாரும், சோதித்து பாரும். ஏன்? எனக்கு ஒரு நாளிலே என் இருதயம் வித்தியாசமாய் இருந்தது, இப்பொழுது என் இருதயம் அப்படி இல்லை. அப்போ நம்முடைய இருதயத்துக்குள்ளே சில வேளையிலே பாவங்கள் பிரவேசித்து இருக்கலாம், சில வேளையிலே தவறான எண்ணங்கள் வந்திருக்கலாம், சில வேளையிலே நமக்குள்ளே வேறு வித்தியாசமான காரியங்கள் இருந்திருக்கலாம். வரட்டும், அது வந்து போகட்டும். ஆனால் வந்ததை சரி பண்ணாமல் உள்ளே ஓரமாக வச்சிருந்தீங்கன்னு வைங்க, அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. நம்ம இருதயத்தில் வைத்திருக்கிற கிறிஸ்தவர்களாய் மனம் திரும்பிட்டீங்கன்னா யாருக்கும் இருதயத்தில் பழைய மேட்ரு ஸ்டோரேஜே இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது என்ன செஞ்சிரும்னா உங்களை நினைப்பூட்டிக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் எப்படி நம்முடைய பாவத்தை எல்லாம் மறந்துட்டாருன்னு தானே சொல்லணும். மன்னிச்சாருங்கிற வார்த்தையோட சேர்த்து என்னன்னு சொல்லணும்? மறந்துட்டாருன்னு சொல்லணும். ஏன்னா அதுக்கு பிறகு ஒரு தடவை கூட நம்மள்கிட்ட சொல்லி காட்டலை, ஒரு தடவை கூட ஆண்டவர் நம்ம பாவத்தை பற்றி என்ன செய்யலை, நம்மள்கிட்ட பேசலை. அப்போ நம்மளும் எப்படி இருக்கணும்னா, ரட்சிக்கப்பட்ட நம்ம மன்னிக்கவும் தெரியணும், மறக்கவும் தெரியணும். அப்பந்தான் அவருடைய அடைக்கலத்துக்குள்ளே இருக்கிறதுக்கு என் இருதயம் முழுசும் யார் பக்கம் நிற்கும்? அவர் பக்கம் நிற்கும். ஒரு சின்ன விஷயம்னா கூட அவர் சொல்கிறார், உன் இருதயத்தில் உன் சகோதரனோட உனக்கு பிரச்சனை இருந்தால் என்ன பண்ணு, எனக்கு நீ காணிக்கையும் தர வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம், பந்தியில் கூட பங்கெடுக்கப்படாது. என்ன தான் செய்யணும்? போய் உன் இருதயத்தை சரி பண்ணி உன் சகோதரனோட என்ன பண்ணிட்டு வா, ஒப்புரவாயிட்டு வா. போய் அந்த வேலையை முடி. ஏன்னா எனக்கு முக்கியம் நீ வர்றதில்லை, நீ உன் இருதயத்தில் என்ன இருக்கக்கூடாது, வேற எதுவும் ஓரமாக இருந்துக்கிட்டு ஏசு நல்லவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒவ்வொருவருடைய இருதயத்தின்படி தான் கர்த்தர் செய்கிறார். வெளியே 1000 விளக்கம் கொடுத்துடலாங்க, வெளியே எத்தனை பேருக்கு என்ன வேணாலும் புரிய வச்சிடலாம், வெளியே வாயில வார்த்தை பேசி யாரை வேணாலும் சமாதானம் கூட படுத்திடலாம். ஆனால் இருதயத்தை காண்கிற தேவன் கவனமாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவருடைய ஃபுல் செக்யூரிட்டி, ஆண்டவருடைய ஃபுல் பாதுகாப்பு, முழு பாதுகாப்பு நமக்கு வேணும்னா என் இருதயத்தை தான் அவர் பார்க்குறார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்ப்பார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்க. அப்போ அவர் நமக்கு சில விஷயம் செய்யணும்னா நம்முடைய உள் இருதயத்தில் உள்ள எண்ணங்கள், யோசனைகள் எல்லாத்தையும் அவர் கவனிக்கிறார். அவர் கவனித்து பார்த்து தான் நமக்கு அதை தரணுமா தர வேண்டாமாங்கிற முடிவுக்கே வராரு. ஆனால் நம்ம யார் கூட தான் இருக்கோம்? அவரு கூட தான் இருக்கோம். ஆனால் அவரும் நம்முடைய தேவனாக தான் இருக்காரு. ஆனால் நம்ம கேட்டது அங்கே கிடைக்கல, நடக்கலை. என்னன்னா இருதயத்தை பார்க்கிறார். ஏன் ஆண்டவர் அப்படி செய்ய வேண்டும்? அவர் ஒன்றை செய்ய விரும்பினால் அவரை திரும்ப வேறொருவன் குறை சொல்லாது இருக்கும்படியாக காத்திருக்கிறார். ஏன்னா அவர் பரிசுத்தமானவர், அவர் நீதி உள்ள தேவன், அவர் இரக்கம் உள்ள, அவருடைய கேரக்டர்ல எங்கேயுமே இப்படி ஒரு ஆளை போய் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாரு அப்படின்னு யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, குறை சொல்லிடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் பொறுமையாய் காத்திருக்கிறார். எதுக்கு? என்னைக்கு இருதயம் முழுசா வருதோ அன்னைக்கு நான் நிறையா கொடுத்துட்றேன், அப்போ யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம என்ன செய்கிறோம், எல்லாத்தையும் வச்சுக்கிட்டே ஆண்டவர்கிட்ட எனக்கு நீர் தர மாட்டீரா, என்னை உயர்த்த மாட்டீரா, என்னை மேன்மைப்படுத்த மாட்டீரா, எனக்கு இந்த காரியத்தை செய்ய மாட்டீரா. ஆனால் உள்ளுக்குள்ள இருதயம் எப்படி இருக்கு? இருதயம் என்ன செய்து? அதை பொறுத்து தான். அப்போ என் இருதயம் தேவ சமூகத்தில் ஊற்றப்படும் போது என்ன செய்கிறது? அவர் அதை சுத்திகரித்து அதை பூரணமாக்கி எனக்குரிய ஆசீர்வாதத்தில் அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த இருதயத்தை நான் எப்படி செய்யணும்? புலம்பல் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. எழுந்திரு, ராத்திரியிலே முதற் சாமத்திலே கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை எப்படி ஊற்றிடுமா? தண்ணீரை போல ஊற்றிவிடு. எரேமியா தீர்க்கதரிசி அங்கே சாலமோனின் நாட்கள், தாவீதின் நாட்கள் எல்லாம் இருந்தவர்களுடைய காலத்தில் உள்ளதெல்லாம் வைத்து எரேமியா தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்தி தீர்க்க தரிசனமாக சொன்னவைகளை சொல்லும்போது அவர் சொல்றார், நம்ம இருதயத்தை எப்படி ஊற்றணுமா? ஆண்டவர்கிட்ட தண்ணி மாதிரி. தண்ணியை யாராவது அளந்து ஊற்றுவோமா?
ஊத்த மாட்டோம். தண்ணி மாதிரி ஊத்தணுமா இருதயத்தை? எத்தனை பேர் நீங்க அப்படி ஊற்றி இருக்கீங்க? ஆண்டவர் சமூகத்தில் உங்க இருதயத்தை எப்படி ஊத்தணுமா? ஆமா, pour it as a water, like water. தண்ணி மாதிரி உங்க இருதயத்தை அவர் சமூகத்தில் ஊத்திட்டீங்கன்னா அவர் எல்லாம் செய்யறாராம் பாருங்க. எல்லா தெருக்களின் முனையிலும் பசியினால் மூச்செடுத்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்தில் ஏறெடு. அப்ப நம்முடைய தேவன் எதை எதிர்பார்க்கிறார் என்றால், என் இருதயம் எப்படி இருக்கிறது, அந்த இருதயத்தினுடைய காரியங்களை வைத்து எனக்கு அவர் அடைக்கலத்தை தருகிறார். அப்ப என் தேவன் எனக்கு அடைக்கலமானவர். முதல் காரியம் யாருக்கு அடைக்கலமா இருக்கிறார் என்றால், தங்கள் இருதயத்தை அவரிடத்தில் ஊற்றி விடுகிறவர்கள். நம்முடைய இருதயம் அவர் பக்கமாய் ஊற்றப்பட வேண்டும். உதாரணத்துக்கு பார்ப்பீர்கள் என்றால், அன்னாள் தன்னுடைய இருதயத்தை கர்த்தரிடத்திலே ஊற்றிவிட்டாள். 1 சாமுவேல் 1:15 பாருங்க. அதற்கு அன்னாள் பிரதித்திரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சை ரசத்தாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, அப்படி நான் செய்யல. நான் கர்த்தருடைய சந்நிதியிலே என் இருதயத்தை என்ன பண்றேன்? ஊற்றி விட்டேன். ஏன்? அவரை நன்றாக பார்த்துக் கொள்கிற கணவர் உண்டு, அவளுக்கு எல்லா விதத்தையும் கொடுக்கிற குடும்பம் உண்டு, எல்லாம் இருக்குது. எல்லாம் இருந்தாலும் அவளுடைய இருதயம் தேவனுடைய சமூகத்திலே ஊற்றப்பட வேண்டியது இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப தேவனிடத்தில் வந்து சகலவற்றையும் ஊற்றிவிட்டாள். அவளுக்கு ஒன்று புரிந்து விட்டது, என் குடும்பத்தார் இருந்தாலும், என் கணவர் இருந்தாலும், என் குடும்ப சூழ்நிலைகள் நன்றாக இருந்தாலும் எனக்கு உதவி செய்கிறது என் தேவனால கூடும் என்று. ஹல்லேலூயா. எனக்கு உதவி செய்வது அவரால் தான் கூடும். இந்த பிரச்சனை, இந்த விஷயத்தை சரி பண்ண தேவனால தான் கூடும் என்று அவர் விசுவாசித்தபடினால் அவள் செய்த காரியம் என்ன? நேர தேவனிடத்தில் போய் தன் இருதயத்தை பூரணமாய் முழுவதுமாய் ஊற்றிவிட்டாள். ஹல்லேலூயா. தன் இருதயத்தை ஊற்றின உடனே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் அவளுடைய ஜெபத்தை கேட்டு சாமுவேல் தீர்க்கதரிசி என்று ஒருவர் உருவாக வேண்டும் என்று. ஏனென்றால் அதுதான் ஆரம்பம், தீர்க்கதரிசியின் காலம் வருவதற்கான ஆரம்பம். ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை கொண்டு செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருந்த காலம். அப்பொழுது ஒரு ஸ்திரீ மனக்லேசத்தோடு தன் இருதயத்தை ஊற்றி அவள் கேட்ட, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுப்பீர் என்றால் என்று கேட்டவுடனே இவள் கேட்ட அந்த கேள்வியை ஆண்டவர் அங்கீகரித்து, நீ ஆண் பிள்ளையை கேட்கிறாய், நானும் ஒரு ஆண் மகனை தேடுகிறேன், ஒரு தீர்க்கதரிசி தேவை, ஆகையினாலே உனக்கு அதை தருகிறேன் என்று சொல்லி அங்கே அன்னாளுக்கு அதை கொடுத்தார். ஹல்லேலூயா. சில நேரம் பாருங்க, நம்ம இருதயத்தை ஆண்டவர் பக்கமா ஊத்த வந்தோம்னா அவர் ஒரு பிளான் போடுறாரு. நம்ம இருதயத்தை அவர்கிட்ட ஊற்றும் போது நம்மளை வச்சு அவர் ஒரு பிளான் போடுறாரு. அன்னாள் இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றின பொழுது அவர் ஒரு பிளான் போட்டு அன்னாளுக்கு சகல விதத்திலும் அன்னாளுடைய வம்சம் தீர்க்கதரிசியின் புத்திரராய், தீர்க்கதரிசிகளை, அநேக ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு தீர்க்கதரிசியாக வைக்கத்தக்க அளவுக்கு அவளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்பொழுது அவள் பிள்ளை பெறாதவள் என்ற பெயர் மட்டும் மாறல, இவள் மூலமாய் ஒரு தீர்க்கதரிசி உருவானார் என்று புகழ் பாடத்தக்க அளவுக்கு ஆண்டவர் அவளுடைய இருதயம் ஊற்றப்பட்ட இடத்துல ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த இருதயம் ஊற்றப்படும் போது அவருடைய அடைக்கலம் வித்தியாசமா இருக்கும். அவருடைய அடைக்கலம் கம்ஃபோர்ட் எப்படி இருக்கும்? வித்தியாசமா இருக்கும். ஆண்டவர் நமக்கு எல்லா விதத்திலும் செயல்பட விரும்புகிறார். நான் அவர் யார் என்று அறிவது மாத்திரமல்ல, அவருடையபடி, அவர் எதிர்பார்க்கிறபடி செய்ய வேண்டும். அப்ப நான் அப்படி செய்வேன் என்றால் என் இருதயம் அவர் பக்கம் ஊற்றப்படும். வேற பக்கம் ஊற்றப்பட்டா என்ன செய்யும்? கவனிச்சு பாருங்க. சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுகிறது. நியாயாதிபதிகள் 16:17 பாருங்க. தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, இப்ப அவர் இம்பார்ட்டன்ட் மேட்டரை சொல்றாரு, ரகசியத்தை சொல்றாரு. சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேனானவன், என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போம், அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போல ஆவேன் என்று அவளிடத்தில் தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, அவர் என்ன செய்தாராம் பாருங்க, தன்னுடையது எல்லாத்தையும் அவள்கிட்ட, அவளுடைய இருதயத்தில், தன் இருதயத்தில் இருந்ததெல்லாம் என்ன பண்ணிட்டாராம்? வெளிப்படுத்திட்டார். இவர் இருதயத்தில் இருந்ததை கர்த்தர்கிட்ட வெளிப்படுத்த சொன்னா, இவரே நசரேய விரதத்தில் இருக்காரு, இவரே ஸ்பெஷல் சைல்டு, இவரை ஆண்டவர்கிட்ட வந்து ஊத்துறான்னா இவர் எங்க போய் ஊத்திட்டாரு? யாரோ ஒருத்தர்கிட்ட போய், ஒரு வேசியின் இடத்துல போய் தன் இருதயத்தில் இருந்ததெல்லாம் என்ன பண்ணிட்டாராம்?
ஊத்திட்டாராம். என்ன நடந்துச்சு பாருங்க. அன்னாள் கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றினால் ஒரு பெரிய தீர்க்கதரிசி உருவானது மட்டுமல்ல, அங்கே ஒரு ஆசீர்வாதம் உண்டாயிற்று. இப்போ சிம்சோன் தேவனால் பலமாய் அனுப்பப்பட்டவர், தேவனால் பலமாய் வல்லமையோடு செயல்பட அனுப்பப்பட்டவர். ஆனா இவருடைய இருதயம், ஆள் பலம் இங்க இருக்குங்க. இருதயம் அளவு சொன்னா எவ்வளவு சொல்லுவோம்? அதிகபட்சம் எல்லாரும் இப்படி கையை மூடி இருந்தீங்கன்னா அதுதான் அவங்க இருதய அளவுன்னு சொல்றாங்க. ஓகே, இவ்வளவுதான் இருக்கு இருதயம். அதுக்குள்ள சிந்தனை யோசனைக்கெல்லாம் அளவு தெரியாது. யோசிக்கிற விதம் பெருசா இருக்கலாம், ஆனா நமக்கு அளவெல்லாம் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனா வெளியே பலன், வெளியே தோற்றத்திலே ஒரு மனுஷனை குறித்து சொல்ல போனால் இத்தனை அடி உயரம், இவ்வளவு இருக்காங்க, ஆர்ம்ஸ் இப்படி இருக்குது, 6 பேக்கு, என்னையும் சொல்ல முடியாது. 6 பேக் மூடி இருக்கு. அப்போ இப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அப்போ ஒரு மனுஷனை வெளி தோற்றத்தில் என்ன வேணாலும் சொல்லலாம் நம்ம. ஆனால் ஆண்டவர் பாருங்க, அந்த மனுஷனுடைய வெளி தோற்றத்தில் உள்ள காரியத்திலே பலன் இருந்தாலும் ஒரு சாதாரண ஒரு வேசியினிடத்திலே போய் தன் இருதயத்தை ஊற்றின பொழுது வெளியே இருக்க பலமும் சேர்ந்து என்ன பண்ணிருச்சு, போயிருச்சு. வெளியே இருக்க பலம் போனது மட்டுமல்லாமல் அவனுடைய திட்டம், அவனுடைய தரிசனம், அவன் மூலமாய் வந்த விஷயம், எதுக்கு அவர் வந்தாரு, எல்லாம் என்ன பண்ணிருச்சு, போயிருச்சு. அப்ப நீங்க இருதயம் ஊற்ற வேண்டிய இடத்துல ஊற்றாம கண்ட இடத்துல இருதயத்தை ஊற்றினீங்கன்னா ஆசீர்வாத கேடு யாருக்கு தான் வரும்? நமக்கு தான் வரும். நம்ம பிரச்சனையை எல்லார்ட்டையும் சொல்லக்கூடாது. சில பேர் எப்படின்னா வாரவங்க போறவங்கட்டெல்லாம் பிரச்சனையை சொல்றது. பிரச்சனையை யார்ட்டையுமே என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. உங்க பிரச்சனையை ஜெபம் பண்ணுறதுக்கும் 100 பேர்கிட்ட சொல்லக்கூடாது. எதுக்கு? ஒரு 100 பேர் ஜெபம் பண்ணாங்கன்னா கேட்கப்படும்ல? அப்படியெல்லாம் கிடையாது. உங்கள் பிரச்சனையை நீங்களே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்க நான் சொல்கிறத? அப்போ பாஸ்டர் நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ண மாட்டீங்களா? அது என் கடமை, நான் செய்தே ஆவேன். ஆனால் உங்கள் பிரச்சனையை யார்கிட்டையும் என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. உங்கள் இருதயம் யார்கிட்டையும் திறக்கக்கூடாது. உங்கள் இருதயம் தேவன்கிட்ட மட்டும்தான் என்ன செய்யணும், திறக்கணும். மணிக்கணக்காக அவர்கிட்ட உட்காந்து ரொம்ப யார்கிட்டையாவது புலம்பணும் போல இருக்கா, நீங்கள் மனுஷன்கிட்ட புலம்பி பாருங்கள். புலம்பிட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே அது 10 தெருவுக்கு போயிடும். ஆனால் ஆண்டவர்கிட்ட புலம்புனீங்கன்னா அவர் உங்களுக்கான அரணை ஏற்படுத்துகிறார். உங்களை அந்த பிரச்சனையிலிருந்து தீக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்துகிறார். அவர் அந்த பிரச்சனையிலிருந்து உங்களை எப்படி வெளியே கொண்டு வரலாங்கிற பிளானுக்குள்ள வராரு. நீங்க புலம்புன ஆள் இருக்காங்கல்ல, அவங்க யாருன்னா அவங்க மனசுக்குள்ள ஒரு காரியம் போடுவாங்க. என்ன போடுவாங்கன்னா, நீ அன்னைக்கு எட்டியெல்லாம் பண்ண தெரியுமா, இன்னைக்கு அதான் வாங்கி கட்டிட்டு இருக்க, இப்படியெல்லாம் அவங்க இருதயத்தில் நம்மளை பற்றி சிந்திப்பாங்க. வேண்டாம். ஆண்டவர் தெளிவாக ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறார். இப்போ இந்த சிம்சோன் தன் இருதயத்தை போய் தவறான இடத்துல ஊற்றின பொழுது இவன் கண்கள் பிடுங்கப்பட்டது. இவன் அநேகருக்கு வேடிக்கை பொருளாக மாற்றப்பட்டான். யார் இவன்? பெரிய பலசாலியா இருந்தான். எவ்வளோ பெரிய பலமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய அபிஷேகமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் உன் இருதயம் தப்பான இடத்துல ஊற்றப்பட்டுருச்சுன்னா எல்லாம் இழந்து போவான். அல்லேலூயா. ஒருவேளை அப்படி இழந்திருந்தா இன்றைக்கு கர்த்தர் புதுப்பிக்க விரும்புகிறார். இன்றைக்கு திரும்பவும் தர விரும்புகிறார். உங்கள் ரகசியம்லாம் இருதயத்தில் இருக்கிற எல்லாத்தையும் எல்லார்ட்டையும் என்ன செய்யக்கூடாது. ஆமாம், அது நண்பராக இருந்தாலும் சொல்லக்கூடாது, சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சொல்லக்கூடாது, எவராக இருந்தாலும் சொல்லக்கூடாது. அப்போ யார்கிட்ட தான் சொல்கிறது? ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் சொல். எத்தனை பேர் நான் சொல்கிறத ஏற்றுக்கொள்கிறீங்க? ஆண்டவர்கிட்ட மட்டும் கொஞ்ச நாளைக்கு ஒரு 2 மாதம் ட்ரையல் பண்ணி பாருங்களேன். ஒரு 2 மாதம் யார்ட்டையும் பேசாதீங்க. எல்லார்ட்டையும் நல்லா பேசுங்க, அந்த பேசுகிறத சொல்லலை. உங்கள் ரகசியத்தை, உங்கள் இருதயத்தில் இருக்க வேதனை எதையும் யார்ட்டையும் என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. முழங்கால போடுங்க, கர்த்தர்ட்ட சொல்லுங்கள். ஒரு 2 மாதம் ட்ரையல் பண்ணி பாருங்கள். அப்புறமா நீங்கள் இவ்வளோ நாள் காத்து கிடந்ததெல்லாம் உடனே வந்துடும். இவ்வளோ நாள் எதிர்பார்த்ததெல்லாம் உடனே கிடைச்சிடும். அது எப்படி பாஸ்டர் கிடைச்சது? ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் சொல்ல ஒரு ரகசியம் சொல்கிறேன். எப்போல்லாம் நீங்கள் வாயை திறந்து விஷயம் பேசுகிறீங்களோ அப்போ தான் சாத்தானுக்கு தெரியும். நீங்கள் அதை தேவ சமூகத்தில் சொன்னீங்கன்னா அவன் கேட்க மாட்டான். ஏன்னா நீங்கள் கர்த்தரோடு பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் மனுஷன்ட்ட சொன்னீங்கன்னா அவன் உடனே அதை கேட்பான். அந்த நேரத்தில் அந்த நீங்கள் யார்கிட்ட பேசுனீங்களோ அந்த மனுஷன் போய் இன்னொருத்தட்ட பேசியிருப்பான் தெரியுமா? அவங்க 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு விரோதமாக எழும்புறதாக சூழ்ச்சி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க 2 பேருக்கும் அவன் கரெக்டாக பிளானை கொடுத்து அவங்கள வச்சு உங்களை காலி பண்ணி விட்டுருவான். இது சாத்தானுடைய வேலை. அவனும் எங்கேருந்து தான் பிடிக்கிறான் வார்த்தையை? என் வாயிலிருந்து தான் பிடிக்கிறான். ஆனால் இன்றைக்கு நான் என் இருதயத்தை கர்த்தர் பக்கமாய் திருப்புவேன் என்றால், சாலமோன் செய்ததை கவனிங்கள். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார். ஏதேன் தோட்டத்தில் இருந்து சாய பண்ற ஆளே யாரா தான் இருக்கா? அதுக்காண்டி எல்லா நேரமும் அப்படி சொல்லிட முடியாது.
அப்ப அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, வயது சென்ற பொழுது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை எங்க திருப்பினாங்களாம்? அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி திருப்பினார்கள். ஏன் அந்நிய தேவர்கள் பக்கம் போச்சு? ஏன்னா இவர் மனைவி ஆக்குனவங்க யாரு? ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? மனம் திரும்பி இருக்காங்களா? ஆண்டவருடைய பிள்ளை தானா? கர்த்தரை பின்பற்றுவாங்களா? இவங்க கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்மளை கொண்டு போவாங்களா? இவங்க நம்ம கூட சர்ச்சைக்கு ஒழுங்கா வருவாங்களா? இப்படியெல்லாம் எதையுமே பார்க்காம மாப்பிள்ளை கிடைச்சா போதும், பொண்ணு கிடைச்சா போதும்னு கல்யாணம் பண்ணக்கூடாது. பின்னணியத்தில் எதெல்லாம் பார்க்கணும்? எல்லாத்தையும் கவனிக்கணும். கூட சேர்ந்து குடும்ப ஜெபம் பண்ணுவாங்களா? எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாத்தையும் கவனிக்கணும். இதெல்லாம் கவனிக்கலைன்னா அது சில நேரத்தில் என்ன செஞ்சிடும்? நம்மளை வேற பக்கம் திருப்பிடும். சில நேரம் ஆசீர்வாத குறைச்சல் ஏற்பட்டுரும். அப்படி ஒருவேளை நீங்கள் இயேசுவை முழுமையாய் அறிவதற்கு முன்பு ஒருவேளை திருமணம் செய்திருந்தால் அதை திரும்ப சரி பண்ணி ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்து எல்லாரும் சேர்ந்து குடும்பமாக கர்த்தர் சமூகத்தில் என்ன செய்யணும்? அமரணும். ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, அவன் என்ன செய்தான் பாருங்க. அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோட எப்படி இருக்கவில்லையா? உத்தமமாக இருக்கவில்லை. காரணம் யாரு? என்ன காரணம்? ஏன்னா சாலமோனுக்கு நிறைய மனைவிகள். இவர் யாருன்னே தெரியாம கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவங்க யாரு? அவங்க என்ன பின்னணி? அவங்க என்ன தெய்வத்தை வழிபடுறாங்க? அவங்களுடைய வரவு செலவு என்ன? அவங்களுடைய போக்கு என்ன? அவங்களுடைய செயல் என்ன? எதையுமே கவனிக்கல, பண்ணிட்டாரு. ஆனால் இப்போ நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ளணும். ஒருவேளை நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ரட்சிக்கப்பட்டு விட்டால் நம்முடைய இருதயம் குடும்பமாக கர்த்தரிடத்திலே வர வேண்டும். ஹல்லேலூயா. குடும்பமாக கர்த்தரை தேட வேண்டும், ஒரு மனதோடு கர்த்தரை தேட வேண்டும். அப்படி என் இருதயம் கர்த்தர் பக்கம் வந்தாதான் அவர் என்னை அடைக்கலத்துக்குள் வைத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. சில நேரம் நான் சில இடங்களுக்கு கூட்டத்துக்கு போகும்போதும் சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு யாரோ செய்வனை வச்சுட்டாங்க. இப்போ நான் அடுத்த கேள்வி அவங்கள்ட்ட கேட்பேன், நீங்கள் எத்தனை வருஷமாக ஆச்சு ரட்சிக்கப்பட்டு? சில பேர் 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் சொல்லுவாங்க. 15 வருஷமாக இயேசு வரலையான்னு கேட்பேன். அவங்கள்ட்ட என்ன கேள்வி கேட்பேன்? 15 வருஷத்தில் இயேசு உள்ளே வரல, ஆனால் யார் வந்திருக்கா? என் கேள்வி யாருக்காவது புரியுதா? பதில் சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டு ஒரு 5 வருஷம் வச்சுக்குவோம் கணக்குக்கு, 5 வருஷம் ஆச்சு. இப்போ என்ன கம்ப்ளைண்ட்னா, யாரோ செய்வனை பண்ணிட்டான், அது இப்போ என்ன பண்ணியிருக்கு? உள்ளே வந்திருக்கு. யார் வந்திருக்கா? அப்போ பிசாசு வந்திருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ ஏன் கேள்வி, 5 வருஷத்தில் இயேசு வரலையான்னு கேட்குறேன். இயேசு வந்திருந்தா யார் வரமாட்டா? பிசாசு வரமாட்டான். அப்போ நீங்கள் சொல்வீங்க, அதெல்லாம் நான் கரெக்டாக தான் இருக்கேன். எங்கேயோ இருதயத்தில் பிரச்சனை இருக்குது. உங்கள் இருதயத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல குழப்பம் இருக்கு. ஏனென்றால் அவர் உங்களோடு, உங்கள் இருதயம் முழுவதும் அவர் பக்கமாக இருந்தால் எந்த பிசாசின் கிரியைகளும் மாந்திரிக எதுவும் உங்கள் குடும்பத்தை ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ நம்முடைய கவனம், சபையின் கவனம் என்ன? பிசாசை எவ்வளோ தூரம் துரத்தணுங்கிறது இல்லை, இயேசுவை எவ்வளோ தூரம் உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வரணுங்கிறது தான். ஆமேன். ஏன்னா அவர் வந்தால் யார் போயிடுவா? பிசாசு போயிடும். அவனுக்கு நேரத்தை செலவிட்டு அவனை கட்ட உடைக்க அதை பண்ணுறேன், அம்மாவாசை அன்னைக்கு வாங்க அப்போ தான் சரியாக வரும், இதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா இயேசு உங்களுக்குள்ளே வந்துட்டார்னா, உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டார்னா எல்லாம் சரியாக. அப்போ உங்கள் இருதயத்துக்குள்ளே ரட்சிப்பு கூட என்ன தெரியுமா சொல்லியிருக்குது? ரோமர் 10:9. அடிக்கடி அந்த வசனத்தை வாசிக்கணும், மனப்பாடமாக சொல்லணும். ரோமர் 10:9 எல்லாரும் அதை எடுத்து வாசிங்க பார்ப்போம். ஏனென்றால் கர்த்தராகி இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு, முத ஒரு வசனம் வாசிச்சோம் பாருங்க. முத வெளிப்படுத்தல ஒரு வசனம் வாசிச்சோம்ல, அந்த வசனம் 3 செயல் இதில் இருக்கா பாருங்க. 3 செயல் இதில் இருக்கும் பாருங்க. என்னது? உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் என்ன செய்யணும்? விசுவாசித்தால் என்ன செய்வாய்? ரட்சிக்கப்படுவாய். அந்த இருதயம் தான் பாருங்க. அப்போ எனக்கு ஒரு அடைக்கலம் தரணும்னா அவருக்கு எது முக்கியம்? ஆமாம், எங்கெல்லாமோ போயிட்டு எதெல்லாமோ சிந்திச்சுட்டு எதெல்லாமோ பண்ணிட்டு, ஏசப்பா நல்ல வேலை நைட்டு வந்து ஒரு 5 நிமிஷமாவது எனக்கு என்ன கிடைச்சிச்சு? நேரம் கிடைச்சிச்சு, சோத்திரம். அந்த 5 நிமிஷத்துக்கு முன்னால் வரைக்கும் இருதயம் எங்கே போச்சு? அது கண்ட இடத்துக்கும் சுற்றிட்டு வந்திருக்கு. இல்லை, என் இருதயம் தேவன் அண்டை ஊற்றப்பட. அல்லேலூயா. ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. இருதயத்தில் நிறைய பிரச்சனைக்கு காரணம் எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, வேசித்தனம், திராட்சரசம், மதுபானம். நல்ல வேளை விளக்கமாக எழுதியிருக்கு. இது உங்க இருதயத்தை என்ன பண்ணிருமா? இருதயத்தை சத்தமா வாசிங்க, மயக்கும். இருதயம் மயக்கப்பட்டா கர்த்தர் தெரிய மாட்டார், இயேசுவை தெரியாது. ஏன் தெரியாதுன்னா உள்ள மயக்கம் வேற ஒன்று வந்திருக்கு.
இன்னும் நீதிமொழிகளில் சாலமோன் சொல்லும் போதே சொல்றாரு, இந்த மாதிரி மதுபானம் வந்தால் அது என்ன செய்யுமா, அந்த மதுபானத்தை பற்றி பேசுகிறார். நான் ஏன் மதுபானத்தை பற்றி பேசணும்னா, இன்னைக்கு நம்ம எல்லாருமே இந்த உலகத்தை, நீங்கள் யாரையாவது உங்கள் சொந்த பந்தங்கள் உங்களுடையவர்கள் யாராவது அப்படி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. ஐயோ யாருக்கு வேதனை, நல்லா கவனிங்க. இருதயம் சரியா இருக்கணும். ஒருவேளை நீங்க சரியா இருந்தா சந்தோஷம். உங்களையும் யாராவது இழுத்தாங்கன்னா போயிடாதீங்க. பார்ட்டின்னுவாங்க, அதுன்னுவாங்க, இதுன்னுவாங்க, சில நேரம் உழப்பிடுவாங்க. கவனமாக இருக்கணும். நம்மளை கூப்பிட்ற ஆள் சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சில நேரத்தில் கல்யாணம் கட்டின இடத்துல மச்சினனே கூப்பிட்டுருவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒய்ஃபுடைய தம்பியா மச்சின, 2 பேருமே. இல்லைனாக்கா ஐயோ வாழ்க்கை போயிடும், கொஞ்சம் போயிட்டு வந்துடுவோம். இருதயம் சோலி முடிஞ்சிடும். உங்கள் இருதயம் தேவனண்டை வந்துட்டா எப்போதும் யார்கிட்ட தான் இருக்கணும்? தேவனண்டை இருக்க வேண்டும். ஏன்னா அவர் எனக்கு அடைக்கலம் தர்றார், எனக்கு சேஃப்டி அண்ட் செக்யூர் தரப்போறார். ஒரு பெரிய ஹவுசிங் போர்டு அல்லது ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. என்னன்னு கேட்டால் கேட்டட் கம்யூனிட்டி வீடுன்னு சொல்றாங்க. சும்மா எல்லாரும் உள்ள போக முடியாது. அது எத்தனை பேருக்கு தெரியும்? வெளியே ஒரு வாட்ச்மேன் உட்காந்துருப்பாரு. அவர்கிட்ட போய் நீங்கள் சொல்லணும், யார் வீட்டுக்கு போறீங்க, எந்த வீட்டுக்கு போகிறீங்க, எத்தனை நம்பர் வீட்டுக்கு போகிறீங்க, எல்லாத்தையும் விவரம் சொல்லணும். நீங்கள் வந்திருக்கிற ஆள் அவருக்கு என்ன உறவுன்னு கூட சொல்லணும். சொன்ன பிறகு இவர் சில நேரம் நான் ஒரு தடவை ஒரு இடத்துக்கு ஜெர்மனை கூப்பிட்டு போனாங்க. என்னன்னு கேட்டால் இங்கே வாட்ச்மேன் ஃபோனில் இருந்து இங்கேருந்து டயல் பண்ணி அந்த வீட்டுக்கு டயல் பண்ணுறாரு. உங்களை பார்க்க இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்கார், நீங்கள் வர சொன்னீங்களான்னு கேட்காரு. இது என்னது பேர்? இதுதான் அடைக்கலாம். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? செக்யூருங்கிறது அதுதான். இப்போ நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு இப்படி ஒரு பாதுகாப்பு முழுமையாய் தரணும்னா உங்கள் இருதயம் எங்கே இருக்குங்கிறதா முக்கியம். ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின, இதெல்லாம் இந்த கேரக்டர்லாம் இருக்கு பாருங்க. ரத்தம் கண்ணெல்லாம் செவந்து போதான். அடுத்து, மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. மதுபானம் இரத்த வர்ணமாய் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, அப்படித்தான் இருக்கும். தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும். சும்மா இல்லைங்க, முடிவில் அது பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும். அப்புறம் உன் கண்கள் பத்தியலா, அது நேரம் எங்க கூட்டு போகுதான்? பரஸ்திரினா என்ன அர்த்தம்னா வேசித்தனத்துக்கு, விபச்சாரத்தில் கொண்டு போய் விட்டுருமா. உன் உள்ளம் தாறுமானவனைகளை பேசும். என்னையா ஒரு மாதிரியா பேசுறான், தண்ணியை போட்டு பேசுறான், சொல்றோமா இல்லையா? இது எங்க இருக்கு? பரிசுத்த வேதாமத்துல தெளிவா எழுதியிருக்கு. யார் சொல்றா? அனுபவிச்ச ஒருத்தர் தான் சொல்றாரு. அப்புறம் தொடர்ந்து என்ன செய்யுமா? அப்படி அது உன்னை கொண்டு போறதும் இல்லாமல் நீ நடுக்கடலிலே போய் பாய்மரத்தட்டிலே படுத்திருக்கணும் போல இருப்பாய். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நேராக உன்னைய கொண்டு போய் ரூம் போட்டு தாய்லாந்து வேற நாடு அங்கே இங்கே போய் எல்லா தப்பும் செய்யறதுக்கு உன்னைய கூட்டு போயிடும். என்னது? ஒரு சாதாரண இருதயத்தில் உள்ள பிரச்சனை. ஹலோ, நான் இதை மதுபானம்னு பேச வரல. இது எங்க பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணிச்சு? இருதயத்தில் ஆரம்பிச்ச பிரச்சனை. இவ்வளோ விஷயத்தை வைத்துக்கொண்டு கர்த்தர்ட்ட வந்து எல்லாத்தையும் முடிச்சு, ஏசப்பா சோதரம் எல்லாம் தொடச்சிட்டு, இயேசுவே நீரே என் தேவன், உண்மை அல்லாமல் எனக்கு வேறு ஒருவரும் இல்லை. அவர் ஒன்னே சொல்வார், எப்பா நீ எங்க போயிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியுமாப்பா. நீ வாயில சொல்லிக்க, என்ன வேணாலும் சொல்லிக்க, ஆனா உனக்கு என் அடைக்கலத்தை என்ன செய்ய முடியாது, தர முடியாது. யோசிச்சு பாருங்க, ஆண்டவருடைய அந்த அடைக்கலத்துக்குள் இருக்கிற ஒரு நபர் அப்படி செய்யும் போது, அப்படி செயல்படும் போது, பாவத்தில் ஜீவிக்கும் போது, ஆண்டவரால் அடைக்கலம் பண்ணப்பட்டவர் என்று வெளியே சொல்ல நேரிட்டால் யாருக்கு அவமானம்? ஆண்டவர் சொல்றாரு, அவர் நாமத்தை வீணில வழங்க விட மாட்டார். ஹல்லேலூயா. 1 யோவான் 3:19 பாருங்க. இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்கு உள்ளானவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்தி கொள்ளலாம், ஸ்ட்ராங்கா வைத்துக் கொள்ளலாம். யாருக்கு நேராக? நாம் நம்மை சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து. அப்போ என்னைய நான் அறியணும், நான் யாரு? சத்தியத்தைக்குரியவர்கள். நீங்க வந்திருக்கிற ஆராதனை என்ன ஆராதனை? சத்தியத்திற்கு தூணும். அல்லேலூயா. சத்தியத்தில் நிலைத்திருக்கிற ஆராதனை. நாம் எல்லாரும் கூடி ஆராதிக்கிற இந்த சபையினுடைய முக்கிய நோக்கம் என்ன? சத்தியம்தான் நோக்கம். இந்த சத்தியத்திற்கென்று சத்தியத்துக்கு உரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்தலாம். அப்ப நல்லா கவனிங்க, யாருக்கு அவர் அடைக்கலமானவர்? முதல் காரியம் யாருக்கு என்றால், நம்முடைய இருதயத்தை முழுசும் யார் பக்கம் கொண்டு போகணும்?
அவர் பக்கம் கொண்டு அப்போ என் இருதயத்தை மாற்றி மாற்றி வேற பக்கம் கொண்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட நட்பை கட் பண்ண வேண்டும், அப்படிப்பட்ட உறவை கட் பண்ண வேண்டும், அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மாற்ற வேண்டும். கர்த்தரண்டை என் இருதயத்தை ஊற்ற வேண்டும். அப்படி நான் செய்வேன் என்றால் என் தேவன் என் குடும்பத்தை அடைக்கலமாய் காத்துக்கொள்வார். எனக்கு உண்டான எல்லாவற்றையும் காத்துக்கொள்வார். என்னுடைய எதிரானவன் வந்து, என் சத்துரு வந்து என்னுடையவைகளை எதுவும் சேதப்படுத்தாதபடி அவர் காத்துக்கொள். அப்போ நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்கணும். சத்துரு பிரச்சனை இருக்கா, பிசாசின் பிரச்சனை இருக்கா, உடனே அதெல்லாம் விரட்டெல்லாம் ஆள் கூட்டு வராதிங்க. உடனே நீங்கள் பாயை விரித்து உடனே முழங்கால போட்டு, ஆண்டவரே என் இருதயத்தை சுத்திகரியும், என்னை இன்னும் உமக்கு ஏற்ற பிள்ளையாக மாற்றுன்னு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அந்த பிரச்சனைலாம் சரியாக போயிடும். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நாம் அப்படி செய்யத்தக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அப்போ எனக்கு அடைக்கலம் வேண்டும் என்றால் முதல் காரியம், நான் என் இருதயத்தை அவர் பக்கமாக என்ன செய்ய வேண்டும்? ஊற்ற வேண்டும். இரண்டாவதாக சங்கீதம் 91 சங்கீதம் 14 வசனம் பாருங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வை. இரண்டாவதாக, அவருடைய நாமம் அறிந்தவர்கள். இப்ப நமக்கு ஒரே ஒரு நாமம் தான். யாருடைய நாமம்? இயேசு கிறிஸ்துவின் நாமம். இயேசுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. அந்த இயேசுகிட்ட போறதுக்கும் வேற நாமத்தை சொல்லக்கூடாது. இடையில ஒரு 4-5 நாமத்தை சொல்லிட்டு இயேசுட்டெல்லாம் போகக்கூடாது. அப்படி போனாலும் தப்புன்னு வேதம் சொல்லுது. நேரடியா ஒரே நாமம், ஒரே சத்தம், இயேசுவே. ஆமென். இயேசுவே ஆண்டவர் என்று உங்கள் இருதயத்தில் விசுவாசித்த பிறகு வேற ஆள் மூலமாலாம் இயேசுட்ட தொடர்பு கொள்ளக்கூடாது. ஒரே நாமம், இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால். அப்ப நீங்களும் நானும் என் இருதயத்தை ஆண்டவர்கிட்ட ஊற்றின பிறகு என் சிந்தைக்குள்ள ஃபுல்லா யாரை குறித்த அறிவு வந்துடணும்? தேவனை குறித்த அறிவு வந்துடணும். அப்ப என் இருதயம் இப்ப சுத்தம் ஆயிடுச்சு. இப்ப அடுத்து எங்க வராரு? என்னுடைய சிந்தையில வரார், என்னுடைய யோசனையில் வருகிறார். அப்ப என் யோசனை எப்படி இருக்க வேண்டும்? அவருடைய நாமம் நிறைந்திருக்க வேண்டும். சில பேர் சொல்லுவாங்க, நானே எப்படி உட்கார்ந்துருக்கேன்னா அப்படின்னு சொல்லி வேற ஒன்றை சொல்லுவாங்க. நம்ம சொல்ல வேண்டாம். அதை நம்ம இயேசுவேன்னு தான் உட்காரணும். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? பேச்சு வழக்கில் அப்படி ஒரு பேச்சு உண்டு. ஆமாம், யாரோ ஒரு தெய்வத்து பேரை சொல்லி நான் இப்படி உட்கார்ந்துருக்கேன். இல்லை, எதை செய்தாலும் எப்போ சொன்னாலும் இப்படி சொல்ல முடியுமா பாருங்க. நீங்கள் சொல்லும்போது, கர்த்தருக்கு சித்தமானால் இந்த காரியம் எனக்கு வாய்க்கும், கர்த்தருடைய கிருபையினால் இது எனக்கு நடந்தது, கர்த்தருடைய அன்பினால் நான் இதை பெற்றுக்கொண்டேன், கர்த்தர் என் மீது இரக்கம் இருந்தபடியால் நான் இப்படி கிடைச்சது, இப்படி சொல்ல முடியுதா பாருங்க. இப்படி பேசுறோமா பாருங்க. நம்ம எல்லாரும் அவருடைய நாமத்தை எவ்வளவு சொல்லுகிறோம். அப்போ என் வாயிலிருந்து அவருடைய நாமம் எவ்வளவு உச்சரிக்கப்படுகிறதோ அவ்வளவா எனக்கு அவர் அடைக்கலமா இருக்கிறார். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் யார் நாமத்தை ரொம்ப சொல்றீங்க? யார் நாமத்தை ரொம்ப சொல்றீங்க? நீங்களே உங்களை யோசிச்சு பாருங்க. யாருடைய நாமம் அதிகமாய் உங்களுடைய வாயிலே சொல்லப்படுகிறது? நம்ம லோக்கல்ல இருக்கிற பிள்ளைகள் பேரை சொல்றது, அதை சொல்லலைனா அது நீங்கள் பேர் சொல்லி கூப்பிடுறோம். 10 தடவை பிள்ளைகளை கூப்பிடுறோம், மனைவியை கூப்பிடுறோம், கணவரை கூப்பிடுறோம், அதெல்லாம் ஃபோனில் பேசுகிறோம், அதெல்லாம் சொல்லலை. நான் சொல்ல வருகிறது, இயேசுவின் நாமத்தை அல்லாமல் வேறே நாமத்தை எத்தனை தடவை சொல்கிறோம்? அப்படின்னா எத்தனை? ஈவன் சாத்தானை வச்சுக்குவோமே, ஏதாவது பேசிகிட்டு இருக்கும் போதே நான் நல்லா இருந்திருப்பேங்க, இந்த சாத்தான் தான் என் வாழ்க்கையை கெடுத்துட்டான். இப்படி நீங்கள் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் எத்தனை தடவை நீங்கள் யாரை சொல்கிறீங்க? கவனிச்சு பாருங்கள். உங்கள் வாயிலிருந்து யாருடைய நாமம் அதிகமாக வந்திருக்கு பாருங்கள். அப்போ அவர் கவனிக்கிறாரு. யார் கவனிக்கிறா? கர்த்தர் கவனிக்கிறார். ஏன் நாமத்தையே சொல்லலை, நான் ஏன் அடைக்கலம் தரணும்? ஆனால் நம்ம எங்கே வந்திருக்கிறோம்? அடைக்கலத்தை தேடி அடைக்கல பட்டணத்துக்கு வந்துட்டோம். ஆனால் வந்த பிறகு யார் நாமத்தை தான் சொல்லணும்? அவருடைய நாமத்தை சொல்லணும், இயேசுவேன்னு சொல்லணும். வாயை திறந்து இயேசுவேன்னு சொல்லாமல் அங்கே ஒரு அற்புதம் நடக்க முடியாது. இயேசுவின் நாமத்தில் தான் எல்லாம் நடக்கும். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரால என்னுடைய வாழ்விலே நான் அவரை அறியும் போது, அவரை நான் என் இருதயத்தை நான் சரியாய் அவரிடத்திலே ஊற்றி நான் அவரை அறிந்திருப்பேன் என்றால், அவரை அறிந்திருக்கிறபடியே அவர் என்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. யோபு தன் அனுபவத்திலே சொல்லுகிறார், 19 அதிகாரம் 25 வசனத்தில் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். எப்பொழுது சொல்லுகிறார்? தன்னுடைய சூழ்நிலைகள் அப்படி இருக்கிறது, தன் பிரச்சனை அப்படி இருக்கிறது, எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில் இருக்கிறார். அந்த சூழ்நிலையிலே அவர் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்.
இன்னும் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை, ரொம்ப முக்கியம் அதான். நம்ம நேரடியாக செய்ய நினைத்து தடைபடாது அப்படி நிப்பாட்டிடுவோம். தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். யார் சொல்றா? எந்த சூழ்நிலையில் சொல்றாரு? எல்லாம் இழந்து போச்சு, எல்லாம் சொத்து பத்து பிள்ளைங்க எல்லாம் இழந்து போனார். இப்பொழுது வெறுமையாய் நிற்கிறார். வெறுமையாய் நிற்கிற வேளையிலே தைரியமாய் சொல்லுகிறார், என் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்ல. இதுதாங்க அவருடைய நாமத்தை சொல்லுகிற அர்த்தம். இதுதான் அவருடைய நாமத்தை உச்சரிக்கிற காரியம். ஆகையினால தான் ஆபகுக்கு சொல்லுகிறார், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலனற்று போனாலும், அத்தி மரத்தில் ஒன்றும் இல்லாமல் போனாலும், கிடையில ஆட்டு மந்தையில் எது இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். இப்போ என் அடைக்கலம் எனக்கு தருகிற என் தேவன் என் வாயின் வார்த்தைகளை கவனிக்கிறார். என் வாயின் வார்த்தைகளை கவனிப்பது மாத்திரமல்ல, அவர் உற்று நோக்குகிறார். என்னுடைய சத்தம், என்னுடைய இருதயத்தின் நினைவுகள், என் யோசனைகள் எல்லாம் எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது. ஆகையினால தான் நீங்கள் யோவான் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதில் ஆண்டவர் ஒரு மேய்ப்பன், அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை ஆடுகள் எவ்வாறு அறிந்திருக்கிறது, அறிந்த ஆடுகள் எப்படி செயல்படுகிறது என்பதையெல்லாம் அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும், ஆண்டவர் நமக்கு பலத்த காரியங்களை வெளிப்படுத்த விரும்புகிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் பாருங்க. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தி, நீங்கள் அறிஞ்சிங்கன்னா அவரால் பலத்த செய்கை உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் அவரை அறிந்திருந்தீர்கள் என்றால் அவரால் அற்புதம் நடக்கும். நீங்கள் அறிந்திருந்தீர்கள் என்றால் அவரால் உங்களுக்கு அடையாளங்கள் ஏற்படுத்தப்படும். அதை அவர் நடப்பித்து அவரே உங்களுக்கு அவரை வெளிப்படுத்தி காண்பிப்பார். ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் இன்றைக்கு அவரை நாம் அறிந்திருக்கிறபடி, அவரிடத்திலே நீங்கள் சரியாய் அறிந்திருக்கிறபடினாலே, 2 பேதுரு 3:17 சொல்லுகிறபடி, அதை நீங்கள் முழுவதும் வாசிக்க வேண்டும். ஆனால் ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால், அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்தில் நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடி எப்படி இருங்கள்? நான் அறியலைன்னா விழுந்து போயிடும், நான் அறியதான் உறுதியாயிரும். அல்லேலூயா. இப்போ கர்த்தர் கவனிக்கிறார். என்ன கவனிக்கிறார்? அவர் அடைக்கலமாக இருக்க விரும்புகிறார். அடைக்கலமாக இருக்க விரும்புகிற நமக்கு அவர் எதிர்பார்க்கிற காரியம், முதல் காரியம், நம்முடைய இருதயம் அவரிடத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறதா என்று கவனிக்கிறார். இரண்டாவதாக, அவருடைய நாமத்தை நாம் சரியாய் அறிந்திருக்கிறோமா என்று கவனிக்கிறார். மூன்றாவதாக, அவருடைய அபிஷேகம் எந்த அளவு இருக்கிறது. 28ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கல். கர்த்தருடைய அபிஷேகம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு அவர் எப்படி இருக்கிறார்? இந்த 3 காரியம், அந்த அபிஷேகத்தை குறித்து அடுத்த வாரம் நாம் தியானிப்போம். இன்றைக்கு நான் முடிக்க விரும்புகிறேன். அபிஷேகம் பண்ணினவனுக்கு அவர் யாரு? அரணான அடைக்கலம். 28ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். இன்றைக்கு இந்த 3 காரியங்கள், 2 காரியத்தை தியானித்து இருக்கிறோம். ஒன்று, அவரிடத்தில் என் இருதயத்தை என்ன செய்யணுங்க? அதை பழகுங்க. எந்த மன போராட்டம் வந்தாலும் உடனே அவர் சமூகத்தில் முழங்கால் படியிட்டு நேரம் செலவிட்டு அவரிடத்தில் எல்லாத்தையும் சொல்லுங்க. இரண்டாவது, அவரை குறித்து அறிய முயற்சி பண்ணுங்க. யாரோ சொல்றது மூலமா அறியறது இல்லைங்க, நீங்கள் வேதத்தை வாசித்து அறியணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஆமாம், காலையில் 1001 தடவை 5001 தடவை டிவியில் சோத்திர பலி வரும். அதை பார்த்துக்கிட்டு சோத்திரம் பின்னாலே சொல்லி கணக்கை சேர்த்திடக்கூடாது, கணக்கை முடிச்சிடக்கூடாது. அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் ரெக்கார்ட் பண்ணது. அதை வச்சுட்டு கணக்கை முடிக்கக்கூடாது. உங்கள் இருதயத்திலிருந்து வார்த்தை வரணும். ஆமென். அது புதுசாக கத்துக்குட்டிகளுக்கு ஆண்டவரை பற்றி முத அறிஞ்சு வர்றவங்க அப்படி செய்யட்டும். அறிஞ்சு வர்றவங்க புக்கு வச்சு வாசிக்கட்டும். நீங்கள் வசனத்தை வாசித்து அதன் மூலமாய் அவருக்கு என்ன பலி செலுத்தணும்? சோத்திர பலி செலுத்தணும், நன்றி பலி செலுத்தணும், அவருடைய நாமத்தை உயர்த்தணும். அவருடைய நாமத்தை உயர்த்துறதுக்கு உங்களுடைய இருதயத்தில், உங்களுடைய ஞாபக சக்தியிலே அவருடைய வசனங்கள் பதிந்து அது மூலமாக என்ன செய்யணும்? சொல்லணும். நன்றி பலி கண்ணு பார்த்து வாய் வாசி நன்றி பலி வரக்கூடாது. நன்றி பலி எப்படி வரணும்? ஸ்தோத்திர பலி எப்படி இருந்தோம்? எங்கேருந்து வரணும்? உங்கள் இருதயத்திலிருந்தும் சிந்தைக்குள்ள முழுவதிலிருந்தும் வரணும். புக்கெல்லாம் முன்னால் இருக்கக்கூடாது.
அதெல்லாம் இல்லாமல் சோத்திர பலி எத்தனை வருது பாருங்க. யாராவது ஒரு 1/2 மணி நேரம் மைக்கில் சோத்திர பலி சொல்லுங்க அப்படின்னா புக்கு பார்க்காம எதையும் பார்க்காம யார் சொல்லுவா? சொல்லுவீங்களா? சோத்திர பலி சொல்லுவீங்களா? நன்றி பலி சொல்லுவீங்களா? கர்த்தரை மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தெல்லாம் சொல்லுங்க அப்படின்னா எத்தனை பேர் சொல்லுவீங்க? எவ்வளோ நேரம் சொல்லுவீங்க? இப்படி இருந்தால் தான் அவர் எப்படி இருப்பார்? அடைக்கலமாக இருப்பார். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அல்லேலூயா. கண்ணை மூடுனா வரிசையாக அப்படியே கடன்னு வரணும். அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே ஸ்டோரேஜ் ஆகணும். அப்படி ஆயிட்டா நீங்கள் தேவனால் அடைக்கலம் பண்ணப்படுவீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை முழு பாதுகாப்புக்குள்ளே வைத்துக் கொள்வார். தொடர்ந்து கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.